பூமியுடைய அதிகாரம் நம்ம கையில், இந்தியாவுடைய அதிகாரம் பிஜேபி கையில், அமெரிக்காவுடைய அதிகாரம் டொனால்ட் ட்ரம்ப் கையில். இப்படி அதிகாரம் இவங்க கையிலலாம் பிரித்து கொடுத்துட்டு அல்லாஹ் சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க. இதை யோசித்தால் நம்முடைய துனியாவுடைய கவலை பறந்து போயிடும், துனியாவுடைய பயம் பறந்து போயிடும். எல்லாமே அல்லாஹ் கையில், எதுக்குங்க கவலைப்படணும்? நம்முடைய கல்பில் ஈமானை வைக்க வேண்டும். ஈமானை வைக்க வேண்டும் என்றால் இந்த கலிமாவுடைய சிந்தனையை நம்ம கல்பில் வைக்கணும். கல்பு இந்த கலிமாவில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படி சிந்திக்க சிந்திக்க இது என்ன கிடையாது, வீண் வேலை இல்லை. இதுதான் நம்முடைய கல்புக்கான பயிற்சி. நம்முடைய உள்ளம் பலமாக ஆகும். யாரு இப்படி சிந்திக்கிறாங்களோ அவருடைய உள்ளம் என்ன ஆயிரும்? ஈமான், இறைவனுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கையால் பலப்படும். அப்ப இந்த ஈமானுடைய உள்ளத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், உங்களை தோற்கடிக்க உலகத்தில் யாராலும் முடியாது. தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. پروردگار عالم دل رحم اور کرم اور رحمت اور نرم ظرفت واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جميع پیران سلاسل کا، پیر نوری کا، پیر عارف کا، پیر امداد کا واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி விளையக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷைഖுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும்.
நமக்கு முன்னாடி இப்போ படித்த பாட்டில் லா இலாஹா இல்லல்லாஹுவில் இன்பம் கொள் நெஞ்சமே, லா இலாஹா இல்லல்லாவில் உள்ளமே நீ இன்பம் கொள். என்ன சொல்கிறாங்க? கலிமாவில் உள்ளத்திற்கு இன்பம் இருக்கிறது. லா இலாஹா இல்லல்லா கலிமாவில் உள்ளத்திற்கு என்ன இருக்குது? இன்பம். தூய கலிமா அதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சம். கலிமாவை தினமும் நாம் என்ன செய்யணும்? ஓத வேண்டும். அதை சும்மா ஓதுறதில்லை, அதனுடைய அர்த்தத்தை விளங்கி வாயால் ஓதுவது மட்டுமல்ல, உள்ளத்தால் அதனுடைய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும். சிறிது நேர சிந்தனை தீனில் மிக பெரும் நன்மையை தரக்கூடியது. 100 ஆண்டுகள் வணங்குவதை விட சிறப்பானதுன்னு நல்லோர்கள் சொல்லியிருக்கிறார், அவுலியாக்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி சிந்தனை என்பது நபிமார்களுடைய குணம், வலிமார்களுடைய குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்களில் வரும், நபி அவர்கள் கான தாயிமல் ஃபிக்ர், நபி அவர்கள் சதா சிந்தனையிலேயே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையோடு இருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் சிந்தனையோடு இருப்பார்கள். இப்போ சிந்தனை என்பது நபிமார்களுடைய சுன்னத், எல்லா நபிமார்களுடைய முன்மாதிரி. ஆனால் இந்த சமுதாயம் சிந்தனைக்கு இன்னைக்கு வேலையே இல்லை. தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து விடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, கபருக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிருங்க, அவ்வளோதான். சிந்திக்கிறதுன்றதுக்கு தீனில் சிந்தனைன்றது தூக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் தீனுடைய உயிர் சிந்தனை தான். தீனுக்கு உயிரோட்டம் சிந்தனையில் தான் இருக்கு. ஏன்னா சிந்தனை தான் ஈமான். சிந்தனை தான் என்னது? சிந்திச்சுட்டு இருந்தாங்க நபிமார்கள், வலிமார்கள் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை மாதிரி மூலையில் உட்காந்து ஏதோ என்னோட நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த கடன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அவருக்கு என்ன பதில் சொல்கிறது, இவருக்கு என்ன பதில் சொல்கிறது, இப்படி துனியாவை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. நபிமார்களும் வலிமார்களும் எதுதான் துனியாவை சிந்திச்சுட்டு இருப்பாங்களா? நம்முடைய சிந்தனையில எல்லாம் என்ன இருக்குது? துனியா தான். ஆனால் துனியாவுடைய சிந்தனையை உள்ளம் முழுவதும் நிறைத்து வைத்து கொண்டு நாம் அந்த சிந்தனை போகிறதுக்கு இன்னொரு சிந்தனை, ஒரே யோசனையாக ஓடிக்கிட்டு இருக்குது, அது போகிறதுக்கு என்ன செய்யறது? அது ஒரு சிந்தனை. கவலைப்படுறோமேனு கவலைப்படுறோம். என்னோட ஒரே வாழ்க்கையே கவலையாக போயிட்டு இருக்குது, ஒரே சிந்தனையாக போயிட்டு இருக்குது. இப்போ எப்படி போகுது? சிந்தனைக்குள் சிந்தனை. கனவு பார்க்குற மாதிரி தூங்குறாரு, கனவுல தூங்குறாரு, அந்த தூக்கத்தில் ஒரு கனவு. அப்போ நமக்கு பிரச்சனை, அதாவது ஏதாயிருமோ, என்ன ஆயிருமோ, கியா ஹோகா, ஐசா ஹோகா, கபு ஹோகா, இதே தான். அப்புறம் சிந்திச்சுட்டு அப்புறமா ஏன் இப்படி சிந்தனைலாம் வருது, அதுக்கு ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைனால தான் நமக்கு பிரச்சனைனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையே வந்துருச்சு, என்ன செஞ்சிருவோம்? துணிஞ்சிருவோம். என்ன உண்மையில யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையை நினைச்சு நாம கவலைப்பட்டோமே, அதுதான் பெரிய பிரச்சனை. பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை. பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை என்ன செஞ்சிருவோம்? நாம சமாளிச்சிருவோம். பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் பிரச்சனையில இருக்கும்போது அது பிரச்சனையா தெரியாது. பிரச்சனையில இருக்கும்போது உதிச்சிட்டோம், அவ்வளோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. பார்த்ததுக்கு பிறகு அது என்ன செய்யாது? பெரிய பிரச்சனையே தெரியாது. முடிஞ்சு போன பிரச்சனையும் இப்போ யோசிச்சு பார்த்தா, இதுக்கு தானே இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம். முடிஞ்சு போன பிரச்சனையும் நமக்கு இப்போ என்ன செய்யாது? பெருசா தெரியாது. ஆனா வரப்போற பிரச்சனை இன்னும் வரவே இல்லை, ஆனா அதுதான் மண்டையெல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கு, தலை பாரமா இருக்குதுங்க. இப்ப நபிமார்களும் சிந்தித்தார்கள், வலிமார்களும் சிந்தித்தார்கள்,
அவர்கள் தீனை சிந்தித்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வை சிந்தித்தார்கள். நாமளும் சிந்திக்காம இல்லை. என்னைக்குனாச்சும் சிந்திக்காம என் மண்டையில எந்த சிந்தனையுமே இல்லைங்க, எந்த சிந்தனையுமே வரமாட்டேங்க, அப்படி ஃப்ரீயா இருக்குது. அப்படி ஏதாவது நேரம் இருக்கா? ஓடிக்கிட்டே இருக்குது, பாட்டுக்கு ஓடுது ஓடுது ஓடுது. நாம உட்கார்ந்து இருந்தாலும் அது ஓடுது, அது பாட்டுக்க பிடிக்கவே முடியல. நாம என்ன ஏதாவது அதை என்ன செய்ய முடியுதா? பிடிக்க முடியுதா? அப்ப நாமளும் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாமளும் என்ன செய்யல? சிந்திக்காம சும்மா யாரும் இல்லை உலகத்துல. உலகத்தில் எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க? சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ அதை என்ன செய்ய முடியாது? நிறுத்தவே முடியாது. காலத்தை நிறுத்த முடியுமா? நேரத்தை நிறுத்த முடியுமா? எனக்கு இன்னும் வயசு அதிகமாயிட்டே போகுது, ஸ்டாப் பண்ணி வைப்போம், கொஞ்ச நாளைக்கு அப்படி ஆஃப்ல வச்சிருவோம், உலகம் ஓடட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப ஆன் பண்ண முடியுமா? காலம் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது, நிறுத்தவே முடியாது, நம்ம கையில இல்லை. அதை விட வேகமா ஓடிட்டு இருக்கு சிந்தனை. காலத்தை விட வேகமாக சிந்திக்காம யார் இருக்கிறா? அப்ப சிந்தனை இல்லாமல் இல்லை. ஆனால் நபிமார்களுடைய சிந்தனை அது வேற பக்கம் இருக்குது, மற்றவர்களுடைய சிந்தனை வேற பக்கம் இருக்கு, நம்முடைய திசை வேற பக்கமாக இருக்கு. இப்ப எல்லோருக்கும் என்ன ஆசை? கவலைப்படணும்னு ஆசை இருக்குது. யாருக்காவது பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாங்க, அந்த பிரச்சனை வந்துருமோன்னு அந்த பயம் வருது பாருங்க, அதை தாங்க என்ன செய்ய முடியல. இப்ப எல்லோருக்கும் நிம்மதி வேணும்னா என்ன இருந்தா நிம்மதி கிடைச்சிரும்? அந்த சிந்தனை போயிட்டா நிம்மதி கிடைச்சிடும். அந்த கவலையோ பயமோ துனியாவுடைய சிந்தனை போயிருச்சு, நிம்மதி. ஒரு பெரிய போர்க்களம், கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன செஞ்சாரு? நல்லா வேகமாக போர் செஞ்சுட்டு இருக்கிறார். தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்தா அவருடைய கால் வெட்டுப்பட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. குதிரையில உட்காரணும்னு சொன்னா என்ன வேணும்? கால் இல்லாம உட்கார முடியாது. காலை கொண்டுதான் என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். கையும் வேணும், காலும் வேணும். போர்க்களத்துல குதிரை வேகமா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும், ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஓடாது. இவர் கால் வெட்டுப்பட்டு ரத்தம் போயிட்டு இருக்குது, ஆனா கடுமையா போர் செஞ்சுட்டு இருக்கிறார். தூரத்துல இருந்து பார்த்தவரு என்ன கால் வெட்டு, எப்படி இவரு அந்த ஆச்சரியமா அதிசயமா இருக்குது. அதோட சொன்னாரு பக்கத்துல வந்துட்டு, கால் வெட்டுப்பட்டிருக்கு, ரத்தம் இவ்வளவு போயிட்டு இருக்கு, நீ என்ன போர் செஞ்சுட்டு இருக்கிறன்னு பதக்கன்னு விழுந்துட்டார். ஏன்னா கால் வெட்டுப்பட்டது அவருக்கு தெரியல. தான் கால் வெட்டுப்பட்டது என்னது அவர் என்ன நினைச்சிருக்காரு? கால் இருக்குதுன்ற நினைப்பிலே இருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த பிரச்சனையே தெரியல. எப்பொழுது கால் இல்லைன்னு தெரிஞ்சோ அதுக்கப்புறம் அவரால் உட்கார முடியல, விழுந்துட்டார். அப்ப உண்மையில் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எது தெரியுமா? அந்த பிரச்சனை வந்துருமோ, பிரச்சனையை நினைச்சு நம்ம பயப்படுறோம்ல, கவலைப்படுறோம்ல, அதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு தேவையில்லை. எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். எப்போ உள்ளத்துல பிரச்சனை இல்லைன்னா, மனசுல பிரச்சனை இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? நிம்மதியாக. சில பேர் இருப்பாங்க, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க, எதுவுமே என்னது டோன்ட் கேர், பாட்டுக்க போய்கிட்டே இருப்பாங்க. இஸ்லாம் தீன் அதை தான் சொல்லி தருது. நீங்க என்ன செய்யாதீங்க? எதை பார்த்தும் கவலைப்படாதீங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இப்ப அந்த சிந்தனை இப்ப நம்ம லேசா சொல்லிடலாம், எல்லாமே நம்பிக்கை வைங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சொல்றதுக்கு லேசாக இருக்குது, கேட்கறதுக்கு லேசாக இருக்குது. ஆனா அதை செயல்படுத்தணும்னு மிகப்பெரிய விஷயம். அப்ப இதுல இந்த காரியத்தை லேசாக்குவதுதான் களிமா. இந்த களிமா நமக்கு வந்து விட்டால், களிமா அதனுடைய சிந்தனை, அதனுடைய இல்ம் அது நமக்கு வந்து விட்டால் நமக்கு இந்த சிந்தனை போயிடும். இப்போ இந்த உள்ளம் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் சிந்திக்க மாட்டேன்னா அது நடக்காது. எப்படின்னா, இப்போ
இந்த ரூம்ல இருட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். இருட்டு விரட்டுன்னா அது ஒன்றும் விரண்டு போகாது, இருந்துகிட்டே தான் இருக்கும். அது என்ன செய்யணும்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டா இருட்டை விரட்டணும்னு தேவை இருக்குதா? வெளிச்சம் வந்து விட்டால் இருட்டு என்ன ஆயிரும்? காணாம போயிடும். அதே போலத்தான் களிமா வந்து விட்டால் துனியா காணாம போயிடும், துனியாவுடைய பயம் காணாம போயிடும், துனியாவுடைய கவலை காணாம போயிடும், துனியாவுடைய பிரச்சனைகள் காணாம போயிடும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாத, பதட்டப்படாத, பதறாத உள்ளம் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம் பதறாமல் பயப்படாமல் இருந்தால்தான் துனியாவையும் சமாளிக்க முடியும், தீனையும் சமாளிக்க முடியும், எதையும் சமாளிக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. பதட்டப்படாம இருந்தா எதையும் நாம் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். அப்ப பதட்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாதான் இன்னும் பதட்டம் அதிகமாகும். பயப்படக்கூடாதுன்னு நினைச்சாதான் இன்னும் பயம் அதிகமாகும். அப்ப பயப்படக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகப்படுத்தணும், பயம் போயிடும். களிமாவை கொண்டு வரணும், நம்முடைய சிந்தனையை களிமாவின் பக்கம் திருப்பணும். அதுக்கு நன்மை ஒரு பக்கம் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த நன்மை இருக்குது, மிகப்பெரிய நன்மை இருக்குது. அது இல்லாமல் இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், இந்த உலகத்திலேயே நமக்கு கவலை பயம் நீங்கிரும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு முஃமின் கவலைப்பட மாட்டான், ஒரு முஃமின் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான்? கவலைப்பட மாட்டான். ஒரு முஃமின் பயப்பட மாட்டான். இப்ப கவலை இருந்தால் பயம், அது எந்த கவலையா இருந்தாலும் சரிதான், அது ஈமானுக்கு மாற்றும். இப்ப நான் கவலை தானே படுறேன். இப்ப நாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், பயப்படுகிறோம் என்று சொன்னால், இதுக்கும் தீனுக்கு என்னங்க சம்பந்தம்? அது கவலை வரத்தாங்க செய்யும், அது இயல்பு. பயம் வரத்தானே செய்யும், அது இயல்பு. அப்ப கவலை என்பது அதுதான் ஷிர்கு, அதுதான் குஃபுர். அந்த கவலையும் பயத்தோடையும் நீங்கள் தொழுதால் ஷிர்கோடும் குஃபுரோடும் தொழுகிறீங்க. ஒரு தொழுகிறதே பயத்துக்கா, எல்லாம் எப்படினாச்சும் காப்பாத்துரு, எப்படினாச்சும் பயந்து துனியா பயந்து, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், இந்த கவலை அது நினைச்சுக்கிட்டாங்க. கவலையில தொழுதா ரொம்ப சிறப்பான தொழுகை இல்லை, நம்பிக்கையில் தொழுவதுதான், ஈமானில் தொழுவதுதான் சிறந்த தொழுகை. கவலை பயத்துல தொழுவது அது தாழ்ந்த தொழுகை தான். உண்மையில் அல்லாஹ்விடத்துல அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு மதிப்பு இல்லை. இப்ப நம்முடைய சிந்தனை அதில் களிமா வந்து விட்டால் நமக்கு என்ன ஆயிரும்? அப்ப பயம் போகணும், கவலை போகணும், இந்த சிந்தனை போகணும், இது போகணும்னா போகாது. எது வரணும்? களிமாவுடைய சிந்தனை வரணும். இந்த களிமா வர வேண்டும், ஈமான் வர வேண்டும். அந்த ஈமான் தான் சிந்தனை, சிந்தனை தான் ஈமான். ஈமானுடைய சிந்தனை வந்து விட்டால் அந்த சிந்தனை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நாம் சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாகும். அப்படிப்பட்ட சிந்தனை, அது எந்த சிந்தனை? எந்த சிந்தனையில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதிகமாகிறதோ அந்த சிந்தனை ஈமானுடைய சிந்தனை, அதுதான் ஈமான். எந்த சிந்தனை அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை அதிகப்படுத்துகிறதோ அது ஷிர்குடைய சிந்தனை, குஃபருடைய சிந்தனை. இப்ப கலிமாவை என்ன செஞ்சுட்டாங்க? வெறும் நம்பணும் சொல்லணும் அதில் வச்சுட்டாங்க. கலிமாவை என்ன செய்யுங்க? நம்புங்க, சொல்லுங்க, முஸ்லிம். நம்பினா சொன்னா முஸ்லிம், அதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது உண்மைதான், குர்ஆனும் அதைத்தான் சொல்லுது. ஆனால் நீங்க மூமின் இல்லை, குர்ஆன் சொல்லுது. நீங்க முஸ்லிம் தான், கலிமா சரிதான் ஏத்துக்கிட்டீங்க, வாயில சொல்லிட்டீங்க, நீங்க முஸ்லிம், ஆனா நீங்க மூமின் இல்லை. ஏன் மூமின் இல்லை? இந்த கலிமா இன்னும் உள்ளுக்குள்ள வரல, உங்களுடைய உள்ளத்துல வரல. கலிமா உள்ளத்தில் வந்தால்தான் என்ன ஆக முடியும்? மூமினாக ஆக முடியும். இப்ப இந்த சப்ஜெக்டை யாரும் பேசுறதே இல்லை, யாரும் கேட்கறதே இல்லை, யாரும் சிந்திக்கிறதே. இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது என்பதை யாரும் நினைக்கிறது இல்லை, கவனமே இல்லை. அப்ப இந்த சப்ஜெக்ட்
இதனால சொர்க்கம் கிடைக்கிறதுக்கான சப்ஜெக்டா, இல்ல துனியாவில் நாம வாழ்வதற்கான சப்ஜெக்டா? இது என்ன சப்ஜெக்ட் இது? நம்முடைய இந்த துனியாவில் சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கை சரியான நல்ல கட்டுப்பாடோடு அமைத்துக் கொள்வதற்கான தேவையா இந்த களிமா, இந்த சிந்தனை? இல்ல சொர்க்கம் கிடைக்கணும், எதுக்காக இந்த களிமா? ரெண்டுக்குமே தான். சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு தேவையா இல்லையா? நிம்மதியான வாழ்க்கை, கவலை இல்லாத, பயம் இல்லாத, நல்ல தெம்பான உள்ளம், உறுதியான உள்ளம், இறை நம்பிக்கை உள்ள உள்ளம். அப்ப இது நம்முடைய வாழ்க்கைக்கே தேவை, இப்பவே தேவை. இப்ப அந்த தேவையை இன்னைக்கு சமுதாயம் மறந்துருச்சு. இன்றைக்கு ஆலிம்கள் மறந்துட்டாங்க, ஷேகுமார்கள் மறந்துட்டாங்க. என்ன செய்யறது இல்லை, யாருமே சொல்லித் தர்றது இல்லை. அல்லாஹ் நமக்கு இதை பரிபூர்ணமாக விளக்கி தருவானாக. தீனில் சிந்தனைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சிந்தனை என்பது தீனுடைய மிகப்பெரிய இபாதத். சிந்தனைன்றது என்னது? இபாதத். ஒண்ணு அது இபாதத்தாக இருக்கும், இல்லை அது பாவமாக இருக்கும். நாம கலிமாவை சிந்தித்தால் என்ன ஆயிரும்? அது இபாதத். எவ்வளவு பெரிய இபாதத்? மிகப்பெரிய இபாதத். 100 வருடம் வணங்குவதை விட பெரிய இபாதத். துனியாவை சிந்திச்சோம், கவலைப்பட்டோம், பயந்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும்? அது ஷிர்காக குஃப்ராக ஆகிவிடும். அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம்? ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம்? பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் தான் ஷிர்க். அதை விட பெரிய பாவம் இருக்குதா? ஷிர்க் குஃப்ரை விட பெரிய பாவம் இருக்குதா? அப்ப சிந்தனையை சரியாக அமைத்துக் கொண்டால் இபாதத்துகளிலேயே மிகப்பெரிய இபாதத், மிக உயர்ந்த இபாதத்தை செஞ்சவங்களாகவும், அதை நாம விட்டு விட்டால் மிக பெரும் பாவம் செஞ்சவங்களாக ஆகும். ரெண்டுமே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் சிந்தனைன்றது. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்ப அதை சைத்தான் தூக்கிட்டான், மெயின் சப்ஜெக்ட் அதை தூக்கிட்டாங்க. மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன, இப்போ கரண்ட்டை மட்டும் கட் பண்ணியாச்சு, மற்றது எல்லாமே இருக்குது. என்ன பிரயோஜனம்? கரண்ட் இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? எதை கொண்டும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு என்ன தேவை? காசு பணம் தேவையா? எல்லாம் என்ன சொல்றாங்க? நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும். இப்ப களிமா, நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோம்? களிமா. களிமா என்பது அதுதான் ஈமான். களிமா தான் சரிதானே? அந்த ஈமானுக்கு இன்னொரு பேரு தான் சிந்தனை. என்னது? சிந்தனை. இந்த சிந்தனை எங்க நடக்குது? உள்ளத்தில். நம்ம என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு, அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல எதை உட்கார வைக்கிறோமோ அது ஓடும், அதை நிறுத்த முடியாது. சிந்தனை என்ன செய்ய முடியாது? சிந்தனையை நிறுத்த முடியாது, ஆனால் மாத்தலாம். அதுல எதை உட்கார வைக்கணும்ன்றது நம்ம கையில இருக்கு. நாம எதையும் உட்கார வைக்கலன்னா அது எதையாவது உட்கார வச்சுக்கிட்டு ஓடும். இப்போ நாம் அதில் எதை உட்கார வைக்கணும்? நம்முடைய கல்வியில், நம்முடைய சிந்தனையில் களிமாவை உட்கார வைக்கணும். களிமாவை உட்கார வச்சுட்டோம்னா வேற எதுக்கும் இடம் இல்லை, வேற எதுவும் உட்காராது. இடம் இருந்தா தானே உட்கார போகுது, இடம் இல்லாட்டி எதுவும் வராது. இப்போ சிந்தனை அது மிகப்பெரிய இபாதத். சிந்தனை என்பது என்னது? நாம இதெல்லாம் விளங்கணும். ஏதோ ஒரு பொழுதுபோக்கோ, ஒரு விளையாட்டோ, ஒரு டைம் பாஸு இல்லை. இது நம்முடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கை பாடங்கள். இந்த பாடங்களை தான் நபிமார்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, வலிமார்கள் முரீதுகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடத்தை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர நாம என்ன செய்யலை, புதுசா நாம ஒரு கதை சொல்லலை. ஆயிரம் ஆண்டுகளாக லட்சக்கணக்கான நபிமார்களும் லட்சக்கணக்கான வலிமார்களும் பேசிய அதே விஷயம்தான். புது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, பழைய விஷயம்தான். அந்த விஷயம் இன்றைக்கு இன்னைக்கு என்ன, ஒரு கூட்டம் சுன்னத் ஜமாத்து. சுன்னத் ஜமாத்துனா தர்காவுக்கு போய்தான் ஆகணும், போகலையா அவன் காஃபிர்.
தர்காவுக்கு போகலைன்னா அவன் காஃபிர், அவன் வழிகட்டவன். மீலாது கொண்டாடலைன்னா அவன் வழிகட்டவன். என்னப்பா இது? மௌலூது ஓதலைன்னா அவன் வழிகட்டவன், ஓதாட்டும் வழிகட்டவனா? ஒரு கூட்டம் ஓதுனா வழிகட்டவன். மௌலூது ஓதுறது ஷிர்கு, தர்காவுக்கு போறது ஷிர்கு. தொப்பி போட்டா நல்லவன், தொப்பி போடாட்டி நல்லவன். இதெல்லாம் என்னன்னு சொன்னா இது ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. முதல்ல இது பிரச்சனைகளை திசை திருப்புறது. இது இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு? ரெண்டு பேரும் சைத்தானுடைய பிடியில தான் இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகணும்னு சொல்றவங்களும் சைத்தான் பிடியில தான் இருக்கிறாங்க, தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்றவங்க சைத்தான் பிடியில தான் இருக்கிறாங்க. சைத்தான் என்ன செஞ்சுட்டான்? திசை திருப்பிட்டான். பிரச்சனை வேற இடத்துல. இன்னைக்கு நடக்குமா இல்லையா? பிரச்சனையை உண்மையான பிரச்சனையை விட்டு வேற எதையாவது சொல்லி குழப்பி விட்டு பண்றாங்களா இல்லையா? துனியாவுக்காக நடக்குதா இல்லையா? என்ன செய்யறாங்க? உண்மையான என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையாவே காட்ட மாட்டாங்க. அந்த பிரச்சனையாவே காட்ட, எது பிரச்சனையே இல்லையோ, இது ஒரு விஷயமே இல்லையோ, அதை தான் பெருசா அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அது எப்படி பண்ணா என்ன? இந்த பிரச்சனை இதாயிட்டு இருக்குதே. கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் ஏன்டா கொலை பண்ணான்னு, எறும்பு கடிச்சிருச்சு, எறும்பு கடிச்சிருச்சு, அவனை கொசு கடிக்குது. அப்ப நீ கொலையே பண்ணிருக்கிற, எறும்பு கடிக்குது, கொசு கடிக்கிறத பத்தி பேசுற. கொசு கடிக்கிறது எறும்பு கடிக்கிறத பெரிய விஷயம். அப்புறம் அப்ப கொசு கடிக்கலாமா? அப்போ எறும்பு கடிக்கலாமா? எறும்பு கடிக்கூடாதுதான். கொலை பண்ண அதை விடுங்க, கொசு கடிக்குதுங்க, ஒரே கொசு தொல்லை தாங்க முடியல, எறும்பு தொல்லை தாங்க முடியல. அது மாதிரிதான் இன்னைக்கு உண்மையான தீனுடைய பிரச்சனை என்ன, அதை யாரும் பேசுறதில்ல. இந்த கொசுறு இதெல்லாம் இது செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலனாலும் ஒண்ணுதான். கொசு கடிக்கிற மாதிரி, கொசு கடிச்சா நான் உயிரா போயிட போகுது, எறும்பு கடிச்சா நான் உயிரா போயிட போகுது. அதுக்காக எறும்பெல்லாம் தூக்கி நம்ம மேலே விட்டுப்போம், தேவையில்லை. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி உண்மையான பெரிய பிரச்சனை எதுவோ அதை என்ன செஞ்சிட்டாங்க? மறைக்கப்பட்டு போச்சு. உடனே எனக்கு எறும்பு கடிக்கல தெரியுமா, நான் எறும்பு மருந்து போட்டேன், எறும்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். எறும்பு தப்பிச்சுட்டு அவன் குத்துறதுக்கு ஒன்று வந்துகிட்டு இருக்கிறானே, அவனை குத்திட்டானே, நான் கொசுல இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். உன் கழுத்தையே அறுத்துட்டானே, அவன் கழுத்தை தானே அறுத்தான், கொசு கடிக்கல, வயிற்றை தானே கிழிச்சான், எறும்பு கடிக்கல. உனக்கு எறும்பு கடிக்குது, உனக்கு கொசு கடிக்குது. அப்ப எனக்கு எறும்பு கொசு தான்ப்பா கடிக்குது, நான் உயிரோட இருக்கிறேன், இது ஒரு பெரிய இது இல்லை. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? கழுத்தையே அறுத்துட்டான். ஆனா எனக்கு கொசு கடிக்கல, எனக்கு எறும்பு கடிக்கல. அப்படிதான் இன்னைக்கு நாங்க தர்காக்கெல்லாம் போறது கிடையாது. ஈமானே இல்லப்பா, நாங்க தர்காக்கெல்லாம் போக மாட்டோம். ஈமானே இன்னும் உனக்கு வரலையப்பா, நாங்க தர்கா கரெக்டா போயிடுவோம். ஈமானே இல்ல, தர்காவுக்கு போய் உனக்கு என்ன பிரயோஜனம்? நாங்க மௌலூதெல்லாம் கரெக்டா ஓதிடுவோம், எல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம், பாத்தியெல்லாம் ஓதிடுவோம், எல்லா பாத்தியும் ஓதிடுவோம், ஒரு பாத்தியா விட மாட்டோம். ஈமானே இல்லையே, எது இருந்தா என்ன, எது இல்லாட்டி என்ன? அப்ப உண்மையான பிரச்சனை இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அதானே பண்றாங்க. உண்மையான பிரச்சனை எதுவோ அதை விட்டு மக்களை திசை திருப்பி ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையில என்ன செஞ்சிருவாங்க? மக்களை திசை திருப்பி ஏதாவது மக்களை குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும், ஏதாவது பிரச்சனையில அவனை வச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவன் மெயினா வேற எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், அது யாருக்கும் தெரியாது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்? தொழுகையை சரி செய்ய வேண்டும், நோன்பை சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்யணும், இதை சரி செய்யணும். தீனுன்னா தொழுகை நோன்பு, அவ்வளவுதான். எல்லாரும் தொப்பை போடணும், எல்லாரும் அப்படி பண்ணணும், எல்லாரும் இப்படி பண்ணணும். அப்புறம் துனியாவில் நல்லா காசு சேருங்க, நல்லா எல்லாரும் படிங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் என்ன ஆயிரும்? நாமளும் விடக்கூடாது அவங்கள, எல்லாம் பரப்புங்கள். இப்போ அது ஒன்று, இப்போ வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து பரப்புங்கள் வந்துருக்கு பாருங்க, என்னெல்லாம் நடக்குது, அது ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி ரத்த வாந்தி எடுத்துருவீங்க. அது மட்டும்தான் சொல்ல,
ஷேர் பண்ணிட்டா உடனே அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம எத்தி வச்சுட்டோம்பா. எல்லாம் சொன்னான், நல்லதை ஏவுங்க தீமையை தடுங்கன்னு நல்லா சொன்னான். வாட்ஸ்அப்ல ஒரு 4 பேருக்கு அனுப்பி விட்டேன். முடிஞ்சு போச்சு. நான் வந்து தாவத் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக பார்க்கவும், இதை பரப்பாதவர் முஸ்லிமே அல்ல. அப்ப அதை பரப்பிட்டு அவனை முஸ்லீம் ஆயாச்சு. இப்ப இதெல்லாம் என்னது? சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன விஷயங்களை காட்டி உண்மையான பிரச்சனை எதுவோ அதை விட்டு சமுதாயம் திருப்பப்படுகிறது. அதை சொல்வதற்கும் ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. உண்மையான பிரச்சனை ஈமான், உண்மையான பிரச்சனை இந்த கலிமா. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இந்த ஈமான் சரியாகிவிட்டால், கலிமா சரியாகிவிட்டால், நம்முடைய சிந்தனை சரியாகிவிட்டால், இந்த உலகத்தில் நம்மை தோற்கடிப்பதற்கு யாருமே கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். நீங்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவீங்க. எப்போ? ஈமான் இருந்துச்சுன்னா. ஈமான் இல்லைன்னா யார் வேணா வெற்றி பெறுவாங்க. உண்மை ஒண்ணுதான். பொய், உண்மையை சொல்லணும்னா அது தெரிஞ்ச ஆளுதான் சொல்ல முடியும். பொய் சொல்லணும்னா யார் வேணா சொல்லலாம், எதை வேணா சொல்லலாம். பொய் தானே, அதுல என்ன இது இருக்குது? அப்ப உண்மை வெற்றி பெறவில்லை என்றால், ஈமான் இல்லை என்று சொன்னால், அவன் ஜெயிக்கிறானா எவன் ஜெயிச்சாலும் அல்லாஹ்வுக்கு கவலையே இல்லை. எவன் வேணா ஜெயிச்சுக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ முஸ்லீமும் பார்க்குறான், அவன்லாம் ஜெயிக்கிறானே, இவன் ஜெயிச்சான், அவன் இவனை எதை வச்சு ஜெயிச்சான், அதை வச்சு ஜெயிச்சானா, இப்போ நாமளும் அதை பிடிச்சி அவனை ஜெயிப்போம். காங்கிரஸை பிஜேபி ஜெயிச்சான், எப்படி ஜெயிச்சான், இதை வச்சு ஜெயிச்சான், அதை வச்சு ஜெயிச்சான். இப்போ அல்லாஹ் சொல்றதை யாரும் கேட்கல. உண்மையான பிரச்சனை, உண்மையான தேவை இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவை என்னதான்? ஈமான். என்ன தேவை? ஈமான். ஈமான் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நம்ம வீட்டு பிரச்சனையும் தீர்ந்துரும், நாட்டு பிரச்சனையும் தீர்ந்துரும். அப்ப நாம் இங்க முயற்சி செஞ்சு கொண்டு இருப்பது எதற்காக? ஈமானுக்காக. எதற்காக? நம்முடைய வாழ்க்கை சரியாகுவதற்கு மட்டுமல்ல, உலகமே சரியாகுவதற்காக, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சரியாகுவதற்காக. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்போ போன வாரம் கலிமாவுடைய அந்த விளக்கத்தில் ஒரு பாகத்தை சொன்னோம். இப்ப இறைவன் என்று சொன்னால் 2 பக்கங்கள் இருக்குது. ஒன்று, வணக்கத்திற்கு தகுதியானவன். இறைவன் என்று சொன்னால் அவனுடைய ஒரு பக்கம் என்னது? அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இன்னொரு பக்கம் என்னது? அவன் மட்டும்தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். இரண்டிலும் என்ன கிடையாது? வேற யாருக்கும் எந்த பங்கோ கூட்டோ எதுவும் கிடையாது. அவனே வணக்கத்திற்குரியவன், அவனே எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவன். ஏன் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்? அதற்கான காரணங்கள் எத்தனை? 4 காரணங்கள். எத்தனை காரணங்கள்? 4 காரணம். ஏன் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், வேற யாரும் ஏன் வணங்கக்கூடாது? ஏன் வணங்கக்கூடாது? 4 காரணங்கள் இருக்கு. முதலாவது, அவன் மட்டும்தான் ஹாலிக். சொல்லுங்க எல்லாரும். யார் மட்டும்தான் ஹாலிக்? அல்லாஹ் மட்டும்தான் ஹாலிக். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னொரு ஹாலிக் இருக்கிறாங்களா? படைத்தவன். அல்லாஹ் மட்டும்தான் என்னது? நாம மஹ்லூக். நாம அதனால் யார் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன்? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன் வேற ஹாலிக் இல்லை? ஹாலிக் இல்லை, ஒரே ஹாலிக் தான். வேற ஹாலிக் இதுவரைக்கும் இல்லை, இனி ஒரு ஹாலிக் வர முடியாது. 2வது காரணம் மாலிக். அல்லாஹ் மட்டும்தான் மாலிக். மாலிக்னா என்னது? ஓனர், எஜமான், சொந்தக்காரன், சொத்துடையவன். யார் மட்டும்தான் மாலிக்? எதுக்கு மாலிக்?
எதுக்கு மாலிக் அல்லாஹ்? அல்லாட்ட என்ன சொத்து இருக்குது? என்ன சொத்து இருக்கு அல்லாட்ட? பேங்க் பேலன்ஸ் இருக்கா? என்ன இருக்குது? பேங்க் பேலன்ஸ் இல்லையா அல்லாட்ட? இருக்கான்னா யாரு இல்லை இல்லைன்று? பேங்க் பேலன்ஸ் இல்லையா? அல்லாஹ் பேங்க் பேலன்ஸ் இல்லையா? எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? இருக்கிறதெல்லாம் அவனோட பேலன்ஸ் தான். எல்லா பேங்க்ல இருக்கிற எல்லா பேலன்ஸும் யாருடைய பேலன்ஸ் தான்? அல்லாஹ்வோடது தான். எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறது எல்லாம் யாருது தான்? அல்லாஹ்வோடது தான். ஆடலாம் என்னோடது அவரோடது அப்படி இப்படின்னு ஆடினாலும் ஆடுறவரே அல்லாஹ்வோடவர் தான். யாரெல்லாம் ஆடிட்டு இருக்காலும் அவங்களே யாரு தான்? அல்லாஹ்வோட சொத்து தான். இப்ப எல்லாம் யாருக்கு மட்டுமே சொந்தம்? அல்லாஹ்விற்கு மட்டுமே எல்லாம். ஒரு ஒரு துரும்பு கூட அடுத்தவங்களுக்கு சொந்தமானது இல்லை. அப்ப அவன் மட்டுமே மாலிக். எதற்கு மாலிக்? அனைத்திற்கும் மாலிக் அவன் மட்டும். உலகத்தில் யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. என்ன எப்படி சொல்றீங்க? இப்ப நான் என் சட்டை இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையா? ஆமா, என்னோட சட்டையும் என்னுடைய கையிலையும் என்னுடைய தொப்பியும் என்னுடைய பனியன் எதுவுமே, என்னுடைய செருப்பு கூட யாருக்கு சொந்தம் கிடையாது? யாருக்கு சொந்தம் கிடையாது? எனக்கு சொந்தம் கிடையாது. யாருக்கு சொந்தமானது இதெல்லாம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தானே. யார் செருப்பு வேணா தூக்கிட்டு போவோம், யார் வீட்டுல வேணா பூந்து எதை வேணா எடுத்துக்கலாம், எல்லாம் அல்லாஹ்வோட தானே. அப்படி இல்லை, அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். அது மாதிரி ஒண்ணு அல்லாஹ்வோடது தானே, எங்கன்னா தூக்கி போட்டு எப்படியோ போட்டோம். யார் எடுத்தா நமக்கு என்ன? அப்படி என்ன செய்ய முடியாது, எதையும் போட முடியாது. நம்ம தான் பொறுப்பு. நம்ம கையில அல்லாஹ் கொடுத்த பொருளுக்கு யார் தான் பொறுப்பு? அல்லாஹ் அதுக்கு தான் கேள்வி கேட்கிறான். நம்ம பொருளா இருந்தா அவன் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பொருள் நம்ம கையில இருக்குது, அதான் கேள்வி கேட்கிறான். உனக்கு நான் கொடுத்தனே, சட்டையை கொடுத்தனே, எதுக்கு நீ அசால்ட்டா போய் ஏன் கிழிச்சாத? ஏன் சட்டை நான் இப்படி வேணா பண்ணுவேன், இப்படி வேணா அழுக்கு பரட்டுவேன், என்ன வேணா பண்ணுவேன், அப்படி கழட்டி தூக்கி போடுவேன், கிழிச்சு கூட போடுவேன். எல்லாம் கேட்பான். எதையும் அதனுடைய நியதிக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். எந்த பொருளாக இருந்தாலும், ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏன் ஏன் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்? எல்லாம் அவனுடையது மட்டும்தான். எல்லாமே யாருடையதுதான்? மூன்றாவது ராசிக். யார் மட்டும்தான் ராசிக்? யாருக்கு ரிஸ்க் தரான் அல்லாஹ்? எல்லா படைப்புகளுக்கும் அவன் மட்டுமே ரிஸ்க் தருகிறான். வேற யாரும் எதற்கும் எந்த ரிஸ்கையும் தரல. யாரும் எதற்கும் எதையும் தரவில்லை, தரவும் முடியாது. அப்ப அவங்க எனக்கு இதை கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு இதை கொடுத்தேன், அப்படி உலகத்துல யாரும் எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யார் மட்டும்தான் ராசிக்? அல்லாஹ் மட்டும். அதனால் அவன் மட்டும்தான் என்னது வணக்கத்திற்கு தகுதியானவன். நாலாவது ஹாக்கிம். அல்லாஹ்தான் அதிகாரம் படைத்தவன். அதிகாரம் படைத்தவன் யார் மட்டும்தான். அதனால் உலகத்தில் யாருக்கும் நாம பயப்பட தேவையில்லை. உலகத்துடைய எல்லா அதிகாரமும் அல்லாஹ் அதிகாரம் படைத்தவன். எந்த அதிகாரம் அல்லாட்ட இருக்குது? எந்த அதிகாரம் அல்லாட்ட இருக்குது? வானத்தோட அதிகாரம் எல்லா கையில இருக்கு. பூமியோட அதிகாரத்தை எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். வானம் வேற, சூரியன் சந்திரன் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில, அது நம்ம கையில. நம்ம ராக்கெட் விட்டு விட்டு பாக்குறோம் ஏதாவது பண்ணலாமான்ட்டு, ஒன்றும் பண்ண முடியல. பூமி அதை பங்கு போட்டுக்கிட்டோம், பிளாட் போட்டு எல்லாம் பிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம கையில. பூமியுடைய அதிகாரம் நம்ம கையில. இந்தியாவுடைய அதிகாரம் பிஜேபி கையில. அமெரிக்காவுடைய அதிகாரம் டொனால்ட் ட்ரம்ப் கையில. இப்படி அதிகாரம் இவங்க கையிலலாம் பிரிச்சு கொடுத்துட்டு அல்லாஹ் சும்மா வேடிக்கை பார்க்கறாங்க. அதிகாரம் படைத்தவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். எந்த அதிகாரம் அல்லாஹ் கையில இருக்குது? எல்லா அதிகாரமும் அல்லாஹ் கையில தான் இருக்கு. எல்லா அதிகாரமும். ஏன்டா கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிற?
என் கையை நான் ஆட்டுவேன், என் காலு நான் ஆட்டுவேன். ஏன் என்னுடைய அதிகாரத்துல இருக்கு இந்த கை. என்னுடைய கையும் யாருடைய அதிகாரத்துல இருக்கு? அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல தான் இருக்குது. நம்மள இருந்து நமக்கு உள்ள இருந்து ஒவ்வொரு அணுவுடைய அதிகாரமும் யாருடைய கையில தான் இருக்குது. ஒரு அணுவும் அவனுடைய அதிகாரம் என்று அசைய முடியாது. ஒட்டுமொத்த உலகத்துடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் யாருடைய கையில மட்டும்தான். இது இப்படி கேட்டுட்டு இப்படி போறது இல்லை, திரும்ப திரும்ப யோசிக்கணும். இதை யோசித்தால் நம்முடைய துனியாவுடைய கவலை பறந்து போயிடும், துனியாவுடைய பயம் பறந்து போயிடும். எல்லாமே அல்லாஹ் கையில, எதுக்குங்க கவலைப்படணும்? பிரச்சனை வந்ததுக்கு பிறகு, பயம் வந்ததுக்கு பிறகு அதை எடுத்து ஓட்டலாம்னா கஷ்டம். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஈமான கொண்டு வந்துட்டோம்னா அது வரவே செய்யாது. ஒரு அழுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு துவைச்சு என்னதான் சுத்தம் பண்ணாலும் அது கஷ்டமா, இல்ல அழுக்கு வராமலே பாத்துக்கிறது ரொம்ப லேசான வேலையா? அழுக்கு வராமலே பாத்துக்கிறதா லேசான வேலை. அப்போ நமக்கு பயம் வருவதற்கு முன்னால், கவலை வருவதற்கு முன்னால், பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் நம்முடைய கல்பில் ஈமானை வைக்க வேண்டும். ஈமானை வைக்க வேண்டும் என்றால் இந்த கலிமாவுடைய சிந்தனையை நம்ம கல்புல வைக்கணும். கல்பு இந்த கலிமாவில சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. யாருக்கும் வணக்கத்திற்கான தகுதி இல்லை, அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். ஏன்? அவன் மட்டும்தான் காலிக், நான் அவனுடைய மஹ்லூக். உலகத்துல எல்லாமே அவனுடைய மஹ்லூக்கு தான், அவன் தான் படைத்திருக்கிறான். அவனை தவிர வேறு ஒரு காலிக்கு இல்லை, வேற யாரும் இதுவரைக்கும் படைக்கவும் இல்லை, இதுக்கு மேல படைக்க போறதும் இல்லை. ஒரே காலிக்கு தான் முழு உலகத்திற்கும், ஒரே மாலிக்கு தான் முழு உலகத்திற்கும். இதை சிந்திச்சா நமக்கு இதுக்கே நேரம் பத்தாது. எதுக்கு மாலிக், அதுக்கு மாலிக், இதுக்கு மாலிக், எனக்கு மாலிக், என் வீட்டுக்கு மாலிக், இந்த உலகத்துக்கு மாலிக், வானத்துக்கு மாலிக், எல்லாவற்றுக்கும். அப்படி சிந்திக்க சிந்திக்க இது என்ன கிடையாது, வீண் வேலை இல்லை. இதுதான் நம்முடைய கல்புக்கான பயிற்சி. நம்முடைய உள்ளம் பலமாக ஆகும். யாரு இப்படி சிந்திக்கிறாங்களோ அவருடைய உள்ளம் என்ன ஆயிரும்? ஈமான், இறைவனுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கையால் பலப்படும். அப்ப இந்த ஈமானுடைய உள்ளத்துக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், உங்களை தோற்கடிக்க உலகத்துல யாராலும் முடியாது. தோற்கடிக்க உலகத்துல யாராலும் முடியாது. பிரச்சனை என்னதான்? ஈமான் இல்லாதான் பிரச்சனை. ஈமான் என்னது? சிந்திப்பது. சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். களிமா நம்முடைய கல்புல ஆழமாக சிந்திக்க சிந்திக்க இந்த சிந்தனை ஆழமாக ஆகும். அந்த சிந்தனையில் நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய கவனம் மாறும், நம்முடைய கேள்வி மாறும், நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். எப்படி மாறிடும்? நிம்மதியான, சந்தோஷமான, அமைதியான, அழகான வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய சிந்தனையில் கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இறைவனை சிந்திக்கணும், இறைவனை பற்றி சிந்திக்கணும்னா இதுதான். நாம செய்யறது என்னது? இந்த சிந்தனையை சிந்தித்தால் நம்ம எந்த சிந்தனையில இருக்கிறோம்? இறைவனுடைய சிந்தனையில இருக்கிறோம். இறைவனுடைய சிந்தனை தான் திக்ர். அதான் என்னது? பேருதான் வேற வேற, எல்லாமே நாம அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்ம ஷேகுமார்களுடைய வார்த்தைகள் நமக்கு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு சின்ன புள்ளியில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை பிடிச்சுக்கிட்டா எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்துடும். இதுதான் அதுதான் இல்லை, அதுக்குதான் ஷேக தேவை. இல்லாட்டி திக்ரு பிடிப்போம், ஃபிக்ரு போயிடும், ஃபிக்ரை பிடிப்போம், திக்ரு போயிடும். அதை பிடிச்சா ஈமானு போயிடும், ஈமானு பிடிச்சா ஷிர்கு வந்துடும். எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் சேர்த்து நமக்கு நம்முடைய ஷேகுமார்கள் கொடுக்குறாங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு லேசா கிடைக்கிறதுனால இதுக்கு மதிப்பு தெரியல. மிகப்பெரிய பாக்கியங்களை, மிகப்பெரிய ஒரு ஞானங்களை தான் நம்முடைய ஷேகுமார் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இதுல சரியான முறையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சிந்தனைகளை அவனுடைய சிந்தனைகள் அல்லாஹ் ஆக்குவானாக. கலிமாவை சிந்திக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஈமானுடைய பலத்தால் நம்முடைய கல்பை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் மிக வலிமையான ஈமானாக ஆக்குவானாக. அதனால் நம்முடைய எல்லா கவலைகளும் பயங்களும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தருவானாக.
எல்லா விதமான ஹைரு பரக்கத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லா முசீபத்துகளையும் அல்லாஹ் தூரமாக ஆக்குவானாக. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா காரியங்களையும் அவனை பொறுப்படுத்தி நடத்தி தருவானாக. நமக்கு எல்லா வகையிலும் அவன் துணையாக இருந்து உதவி செய்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.